அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து பெத்லகேம் தெரியும், யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம். யூதேயா, சமாரியா, அதுக்கடுத்து இன்னொன்று என்ன இருந்தது, பாலஸ்தீன்ல, அதாவது கலிலேயா. யூதேயா, சமாரியா, கலிலேயா, அதான் 3 பெரிய பிரிவுகள், பெரிய பட்டணங்கள். அதில் இயேசு கிறிஸ்து பிறந்தது வந்து யூதேயா பட்டணத்தில் தான் பிறக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து தாவீது, ஈசாய் வழிமரபில் என்ன செய்றாரு, பிறக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வரும்போது நல்ல சிகரெட்டை வலிச்சுட்டு டாஸ்மாக் பக்கத்தில் படுத்து கிடந்தாருன்னு இல்லை, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கிறதுல. அடுத்தது பாருங்க, 30 வயசு கீழ்ப்படிந்திருந்த இயேசு கிறிஸ்து 30 வயசு ஒரு நாடோடி பிரசங்கி கிட்ட போய் என்ன செய்தாரு, ஒரு நாடோடி பிரசங்கி, அவன் சாதாரண பிரசங்கி இல்லை, பெரிய ஒரு நாடோடி பிரசங்கி கிட்ட என்ன செய்தாரு, போய் ஸ்நானப்பட்டார். அப்போ ஸ்நானப்பட்டார் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 84 மைல் தூரம் போய் என்ன செய்தாரு, ஞான ஸ்நானம் எடுத்தார். 84 மைல் போய் அவர் எடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ப்ரேல அடிச்சு ஞான ஸ்நானம் எடுத்தது, குப்பி ஞான ஸ்நானம் இல்லை, பாட்டிலேயே கப்பலையே வச்சு இல்லை தெளிச்சு எடுத்தது. அவர் எப்படி எடுத்தாருன்னா மூழ்கி எடுத்தார். அதனால தான் 84 கிலோமீட்டர்ல 84 மைல் தூரம் நடந்து போய் எடுத்தார். அப்போ எடுத்தது மட்டும் இல்லை, அது முடிஞ்ச உடனே வனாந்தரத்துக்கு என்ன செய்தாரு, கொண்டு போகப்பட்டார். ஸ்நானப்பட்டுட்டாலே சில சமயத்தில் வனாந்தரத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்கும். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ எகிப்து தேசத்திலிருந்து இந்த மோசே வந்து ஜனங்களை கொண்டு வரும்போது இந்த சீனாய் மலை பக்கத்தில் வருவதற்கு முன்பாக செங்கடலை என்ன செய்தான், கடந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் செங்கடலை கடப்பதற்கு பதிலாக யோர்தானுக்குள்ள இறங்கி ஏறினார். ஆமென். என்னைக்குமே ஜனங்களுக்கு செங்கடலை கடந்து எழும்ப வந்த எகிப்து ஜனங்களுக்கு விடுதலை வந்தது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு யோர்தானுக்குள்ள இறங்கினாரோ அன்னைக்கு நமக்கு விடுதலை. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு, செங்கடலுக்கு பதிலாக யோர்தானுக்குள்ள இறங்கி அப்படி வாரார். இன்னைக்கு இந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தா அதை இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக என்ன ஒருத்தனை பேசப்படுகிறான் அப்படின்னு சொன்னா வேதாகமம் சொல்லுகிற ஒரே ஒரு மனுஷன் தான் உண்டு. யாரு? மோசே. ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, அப்படி ஒப்புமைப்படுத்தி சொன்ன விஷயங்களை உண்டு. ஆனால் பைபிள் சொன்ன ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டா மோசே தான் இயேசு கிறிஸ்துவை ஒப்புமைப்படுத்தி பேசினாங்க. அது பைபிள் சொல்லுகிறது. அப்போ கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 1500 வருஷங்களுக்கு முன்பாகவே மனசாட்சி காலத்தில் 10 காலங்கள் உண்டு. அதில் ஒரு காலம் மனசாட்சி காலம். அந்த மனசாட்சி காலத்தில் பிறந்து நியாயப்பிரமாண காலத்தில் மரித்தவன் தான் யாரு? இந்த மோசே. அப்போ இந்த மோசையை பற்றி இப்போ வேற நிறைய இடங்கள்ல இப்போ நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒப்புமைப்படுத்தி நிறைய இடத்துல பிரசங்கம் பண்றது உண்டு. யாக்கோவை, ஆபிரகாம, யோசேப்ப, மெல்கி சேதக, அதுபோல பார்த்தீங்கன்னா அகஸ்வேரு ராஜாவை, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த போவாஸ், இவங்களெல்லாம் ஒப்புமைப்படுத்தி நம்ம என்ன செய்துண்டு அது சில விஷயங்களுக்காக பேசுவோம். ஆனால் இந்த மோசையை ஒப்புமைப்படுத்தி தான் இப்போவுமே பைபிள் என்ன செய்யுது, இயேசு கிறிஸ்துவ சொல்லுது. பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஒற்ற நேரத்தில் 30-35 லட்சம் ஜனங்களை அப்படியே ஸ்நானப்படுத்தி எடுக்க கழிவுள்ள ஒருத்தன் யாரு தான்? அந்த மோசே. செங்கடலுக்குள்ள கொண்டு போய் என்னதான் ஸ்நானப்படுத்தி கொண்டு வந்த ஒருத்தன். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த சீனாய் மலையில இவன் ஏறி போய் அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த 10 கட்டளைகளையும் ஆசாரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானையும் வாங்குறதுக்கு அவனுக்கு எடுத்த நாட்கள் எத்தனை? 40 நாள். அல்லேலூயா, கரெக்டா சொன்னீங்க. எத்தனை நாள்? 40 நாள். அப்ப அதுபோல இந்த இயேசு கிறிஸ்து பகல்ல அந்த வனாந்தரத்தில் போய் இருந்த நாட்கள் எத்தனை? 40 நாட்கள். எப்படி இருந்தாரு அதை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எத்தனை நாள் கழிஞ்சு பசி உண்டாயிட்டு? 40 நாள் கழிஞ்சு தான் இயேசுவுக்கு பசி உண்டாச்சு. எனக்கு ஒய்ஃப் நினைக்கு எனக்கு இப்பவுமே பசி உண்டாயிட்டு. அல்லேலூயா. ஆமாம், நேற்றுக்கு ராத்திரி 3 துண்டு மீனும் 2 ஆம்பளைட்டம் போட்டு அடிச்சுட்டு எடுத்து எழும்புறது தான். இப்போ என்னது? பசி உண்டாயிட்டு. சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னே காலையில் ஒரு சர்வத்து பாட்டில் நிறைய காப்பியும் கூட குடிச்சிட்டு தான் வருவோம் நம்ம. ஆனாலும் ஆலயத்தில் வச்சு நமக்கு என்ன வந்துடும்? பசி வந்துடும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி போட்டிருக்கு? சர்வத்து பாட்டில் நிறைய டீ குடிச்சிட்டு வந்தாருன்னு இல்லை, சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு 40 நாள் கழிஞ்சு தான் அவருக்கு பசி உண்டாயிட்டு. அப்போ வேதாகமத்தில் இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்தவங்க எல்லாம் ஜெயித்ததை தான் சரித்திரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எலியா தீர்க்கதரிசி. அப்போ எலியா தீர்க்கதரிசி வந்து ஒரு 450 பாகல் தீர்க்கதரிசிகளை என்ன செய்தான்? வெட்டி மலத்திட்டான். அது வந்து எதில் போட்டிருக்குன்னா 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18:40. நம்ம அதை வாசிக்கண்டா அதில் போட்டிருக்கு. அப்போ என்னன்னா, இது ஏன் இவன் வெட்டி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஆகாப்ங்கிற ராஜா தான் ஆட்சி செய்துட்டு இருந்தான். யார்? இஸ்ரவேல ஆண்ட ராஜாவுக்கு பேர் என்னது? ஆகாப் ராஜா. இப்போ இந்த ஆகாபுக்கு ஒரு ஆசை வந்தது, எங்கே போய் கல்யாணம் பண்ணணும்? சீதோன் நாட்டில் போய் கல்யாணம் பண்ணணும். அங்கே ஏன்னா மலையை உண்டு பண்ணுகிற தெய்வம் எங்கே தான் இருக்குது? இந்த உலகத்தையே உண்டு பண்ணுற தெய்வம் வாங்கிட்ட இருக்கு. நீ தேடி எங்கே போற? ஆமாம், சீதோன் நாட்டுக்கு போய் அங்கே ஒரு பிசாசு இருக்கு. யாரு? எசபேல். ஆமாம், அவளுக்கு அப்பா எனக்கு பேர் என்னதே பாகல் தான், ஏத்து பாகல்.
ஆமாம், சீதோன் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு மகளுக்கு அவங்கள போய் இவனுக்கு என்ன செய்யலாம், கட்டிட்டு வரணும். ஏன் கட்டிட்டு வரணும்னு ஆசைன்னா, அவன் மலைக்கு உள்ள தெய்வத்தை, மலை கொடுக்குற தெய்வமா பாகல், அவளை தான் யார் வணங்கிட்டு இருக்கா, இந்த ஏத்து பாகலும் அவனுக்கு மகள் இந்த எசபேலும் வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவனுக்கு என்ன ஆசைன்னா, அவன் வந்துட்டானா நம்ம ஊருக்குள்ள என்ன வந்துடும், பயங்கர மழை வந்துடும், பயங்கர செழிப்பு வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணி நான் போகிற போக்கில் அவளை கட்டினாவா, பிசாசு அங்கேருந்து வந்தவன் மழையை மட்டும் இல்லை கொண்டு வந்தது, கை நிறைய விக்கிரகத்தை கொண்டு வந்தான். ஆமாம், இவன் எங்கே கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, சடங்கு வீட்டுக்கு போனாலும் விக்கிரகம் கொண்டு போகிற ஆள். இவன் என்ன செய்துட்டா, அங்கேருந்து வரும்போது கொண்டு வந்தா. அப்போ இதை பார்த்து தீர்க்கதரிசி வந்து சொன்னாலே, நீ மழையை கொண்டு வருவான்னு சொன்னால் மழையை உண்டாக்குகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்ன செய்வார், வானத்தை அடைப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்போ பாருங்க, பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டான். யார், எலியா என்ன செய்தான், ஆமாம், வானத்தை பூட்டி நான் சொல்கிறது வரை என்ன செய்யாது, மழை பெய்யாது. அப்போ சரி, என்ன நடந்து போச்சாங்க, கடைசியில் ஆட்கள் எல்லாம் வந்தாங்க, நல்லா பார்த்தாங்க, கும்மி அடிச்சு பார்த்தாங்க, மழையும் வராது, ஒன்றும் வராது. அப்போ கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, கொண்டு போய் என்ன செய்துட்டான், இந்த பாகல் தீர்க்கதரிசிகளை இவன் வெட்டி போடுறான். அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுனால சொல்ல விரும்பலை. இப்போ என்ன செய்தான், மலையில் கொண்டு போய் வெட்டி போட்டாச்சு. அப்போ வெட்டி போட்ட உடனே ஆகாப் வந்து மனைவிட்ட சொல்கிறான், அடே நாட்டுக்கு ராஜா யார், ஆகாப்பு தான் நாட்டுக்கு ராஜா. ஆனால் அவனுக்கு என்னது இல்லை, கெப்பாசிட்டி ஒன்றுமே கிடையாது. அவன் யார்கிட்ட போய் சொல்கிறான், ஆமாம், மனைவிட்ட போய் செல்லவே அப்படி தான், வீட்டில் போய் இருந்தால் மனைவிட்ட சொல்லி தான் ஊர் முழுசாக அடி உண்டாக்குது. அப்போ இவன் என்ன செய்தான், போய் அடியை உண்டாக்கிட்டான். அடியை உண்டாக்கணும்னு அவன் என்ன செய்தா, ஒத்த லெவலில் சொன்னான். அடுத்தது இவன்கிட்ட ஆள் அனுப்பி சொன்னா, நீ எப்படி எங்கள் தீர்க்கதரிசிகள் பாகல் தீர்க்கதரிசிகளை கொன்னியோ அதுபோல் உனக்கு உயிருக்கு நாங்கள் என்ன செய்வோம், தீர்த்து கட்டிடுவோம். கொஞ்சம் செகண்டுக்குள்ளே வேணா சூற செடிக்குள்ளே கொண்டு ஏற்றிட்டான். 450 பாகல் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு பெண்ணால் என்ன செய்தான், சூற செடிக்குள்ள. ஆமாம், சில டைமுகளில் நமக்கும் ஃபோன் வரும், நம்ம எடுத்து பேசணும்னா அவன் நம்மளை கொண்டு சூற செடிக்குள்ள ஏற்றிடுவா. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன செய்யணும், ஃபோன் பேசுறதெல்லாம் இல்லையா. சில பெண்கள் நினைத்தா என்ன செய்யலாம், வேதாகமத்தில் நிறைய பேர் உண்டு இப்படி சூற செடிக்குள்ளே கொண்டு ஏற்றின பெண்கள். லேலூயா. அப்போ பாருங்க, என்ன செய்துட்டான், சூற செடிக்குள்ளே கொண்டு ஏற்றிட்டான். அப்போ சூற செடிக்குள்ளே போயாச்சு. போனாலும் அங்கே இருந்து சொல்கிறேன், ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், சரி 450 பேரை வெட்டி போட்டு கொண்டு போட்டு ஆம்பளை மாதிரி வெளியிறங்கி வந்தோம், சூற செடிக்குள்ளே போய் கடந்துட்டு சொல்கிறான், நான் சாகணும் ஆண்டவரை. லேலூயா. நீ சாகணும்னு நினைக்கிற நேரத்தில் தான் பரலோகத்திலேருந்து தூதன் இறங்கி வந்தேன். நான் இன்னைக்கே சொல்லணும், யார் சாகணும்னு இங்கே வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக தூதன் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குவான். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோக தூதன் இறங்கி வந்தது மட்டுமில்ல, இறங்கி வந்த நேரத்திலேயே அவருக்கு வேண்டிய என்னத்தை கொடுத்தான், ஆகாரத்தை கொடுத்தான். ஆகாரத்தை கொடுத்த உடனே எலியா எழும்பி என்ன செய்தான், 40 நாள் நடந்து ஓரேப்பு பர்வதம் மட்டும் போனான். சில பேர் 40 நாள் பசியோட வேணாலும் நீங்க ஆண்டவருக்காக நடப்பீங்கிறது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப 40 நாள் அவன் நடந்தது தெய்வீக வசனம். இந்த இடத்துல இருந்து கேட்கக்கூடிய தெய்வீக வசனம் 40 நாட்கள் கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பவரை உங்களுக்கு தரும். ஆமென். அப்ப பாருங்க, யோனாக்கு எடுத்து பார்த்தோம்னா, நினிவே பட்டணத்துக்குள்ள போனா ஒற்ற வார்த்தை தான் சொன்னான், 40 நாள்ல என்ன செய்யும், இந்த நினிவே பட்டணம் நாசமா போக வேண்டிட்டான். அவன் நாசமா போகணும்னு சொன்னா 40 நாளாட்டம் அவங்க என்ன செய்தாங்க, ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. இருந்ததுனால சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு இல்லை, ப்ரேயர் பண்ணதுனால 40 நாளைக்குள்ள ஒரு விடுதலை வந்தது. அது என்ன நடந்ததுங்க, 40 நாளைக்குள்ள. அப்போ 40 நாள் உபவாசம் அப்படிங்கிறது வேதாகமத்தை எடுத்து பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தோட இறங்கி வரக்கூடிய நாட்கள். அப்ப அதை பார்த்தா பாவத்தை விடுகிற நாட்கள். அப்ப இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து 40 நாள் முடிஞ்சு வெளியே வந்த உடனே அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். அற்புதத்தை செய்தார்னா குருடர்கள், செவிடர்கள், சப்பானியர்கள் அப்படி தான் பெரும்பாடுள்ள ஸ்ரீ, இது மாதிரி பார்த்தா குஷ்டரோகம், அதாவது 3 டெட் பாடியை கூட என்ன செய்தாரு, எழுப்பி விட்டுறாரு. அப்ப யோவான் 20:30 சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். அதில் போட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா, நான் ஏற்கனவே ஒவ்வொரு அற்புதங்களை எண்ணா ஒரு 37 அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்ததாட்டு என்ன செய்ய முடிஞ்சு, என்னால என்ன முடிஞ்சு. ஆனால் திரும்ப நான் ஒரு வசனத்தை பார்க்கிறேன், அந்த வசனத்தில் போட்டிருக்கு 20:30, யோவான் 20:30. புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். அல்லேலூயா. இப்படி அதாவது வெறும் 37 அல்ல ஆண்டவர் செய்தது, இதுல எழுதப்படாத அநேக அற்புதங்களை என்ன செய்தாரு, அதெல்லாம் எழுதுறது கூட இந்த வேதாகமம் தாங்காது. அப்ப அந்த அளவு ஆமா, அவ்வளவு நம்ம தூக்கி தலை நம்ம சும்மா இந்த பைபிளை கொண்டு வர மாட்டோம், அவ்வளவுதானே. பாதிவர் என்ன செய்வோம், உள்ளத்துக்கு முறக்கி வச்சுட்டு, ஆமா உள்ளத்துக்கு வச்சு ஒழிச்சிட்டு பைபிளை கொண்டு போறதுக்கு மடி. அல்லேலூயா. ஆனா அங்க அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து அந்த அளவு எழுதுனோம்னா அவர் செய்த அற்புதங்கள் வந்து அந்த புத்தகமே தாங்காது. அது இன்னொரு இடத்துல அவன் சொல்லுவான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இவன் எழுத முடியாது அங்கிறதுனால எழுத 37 இல்லை. அப்போ அதிகமான விஷயங்களை என்ன செய்தார் ஆண்டவர், அற்புத அடையாளம். ஆனால் ஒவ்வொரு அற்புத அடையாளங்களை செய்யும் போதும் தான் கல்வாரி நோக்கி பக்கத்தில் வந்துட்டு இருக்குங்கிறத இயேசு உணர்ந்திருந்தார். ஆமாம், அதுக்கு எவிடன்ஸ் என்னது உண்டு. அப்போ நேரம் வரும்போதெல்லாம் அந்த 4 சுவிசேஷங்களையும் எடுத்து பார்த்தா என்னுடைய நேரம் வரவில்லை என்று 6 முறை சொல்றாரு. எத்தனை தடவை சொல்றாரு, 6 முறை ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் மனித அவதாரம் எடுத்து அந்த பூமிக்கு தேவர் வந்த அன்னைக்கே தான் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தாரு, அவர் அறிந்திருந்தார். அதனால தான் பவுல் தெளிவா சொன்னா, எபிரேயர் 10:7 எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
7. அப்பொழுது நான் ஆ தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆ. புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். என்னது புத்தக சொல்ல யாரை பற்றி எழுதியிருக்கு? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது யார் எழுதி வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா சங்கீதம் 47 ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது. 47 ஹல்லேலூயா. வாசிக்கணும் வாச நேரம் போயிடும். இதே வசனத்தை எங்க எழுதியிருக்கு? அப்ப 1500 வருஷங்களுக்கு முன்பாக என்னது எழுதப்பட்டிருந்தது? இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. பாருங்க, இயேசு வந்து நல்ல இன்னோவா கார்லையோ இல்ல ஆடி கார்லையோ வாரவன்கிட்ட இல்ல பெருமாறிட்டு இருந்தது. யார்கிட்ட பெருமாறிட்டு இருந்தாரு? பாவிகளோடு கஷ்டப்படுறவங்க துக்கப்படுறவங்க தான். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல ஒருத்தன் வந்தான், பெரிய குஷ்டரோகி. அவன் சொன்னான், ஆண்டவரே நான் சுகமாக உமக்கு சித்தமா? சித்தம் இருந்தால் மட்டும் என்ன செய்யும்? உடனே சொன்னார், சித்தம் உண்டு சுத்தமாகு. அல்லேலூயா. டக்குனு போய் அவனை தொட்டுறார். ஆனால் பழைய காலத்தில் அந்த நியாயப்பிரமாண காலத்தில் பாடையை தொட்டவன் என்ன செய்ய முடியாது? தீட்டு அவன் வீட்டுக்குள்ள ஏற்ற மாட்டாங்க. அதை தீட்டு கழியது வரைக்கும் என்ன செய்யணும்? அப்புறம் குஷ்டரோகியை தொட்டவன் என்ன செய்யணும்? குஷ்டரோகியையும் குறிப்பிட்ட நாட்களில் மாற்றி தான் வச்சிருப்பாங்க. குஷ்டரோகியை தொட்டவனையும் மாற்றி. ஆனால் இயேசு கிறிஸ்து தொட்டா எந்த குஷ்டரோகியா இருந்தாலும் சரி, எந்த பாடியா இருந்தாலும் சரி எழும்பும் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப பாருங்க, அடுத்தது அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு பாவப்பட்ட பெண்ணை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. நியாயப்பிரமாண காலத்தில் பிடிப்பட்டவா. இவ எந்த கோர்ட்லையும் போய் இவளுக்கு குற்றமான நிரூபிக்கப்படலை. ஆனால் என்ன செய்தாங்க? பிடிச்சு கொண்டு வந்தவங்க எல்லாம் கை நிறையா கல், என்ன கையிலையும் பாக்கெட்லையும் என்ன வச்சிருக்கான்? கல் வச்சிருக்கான். அது அவனுக்கு வச்சிருந்த கல் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வார்த்து போடலாம். அப்படிதானே? பாக்கெட்லையும் கல், ஆமாம், உள்ளேயும் கல், ஆமாம், பேக் வச்சிருந்தாலும் பேக்லையும் என்னது? கல். எதுக்கு? எறியது கல். நீங்கள் எல்லாம் இருக்கிறத எப்பாவது கொண்டு போறீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? கல் கொண்டு போகிற அனுபவம் இருக்கா? நாயருக்கு எடுப்பீங்க. அப்படிதானே? அல்லேலூயா. நாங்கள் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னத்துக்கு எடுப்போம்? கல் எடுத்து பாக்கெட்டில் வச்சு கொண்டு போவோம். ஏன்னா குறி கல்லுன்னு சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது கல் எடுத்து தெரிஞ்சால் மாங்க அவ்வளவு. அப்படியே ஸ்கூலுக்கு நாங்கள் நடந்து போகும்போது என்ன செய்வோம்னா, இங்கே நல்ல நேக்கான கல், அதில் ஒரு இந்த சீவு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கல் இந்த விரலில் பிடிக்கணும். அப்படி தான் அப்படி கரெக்டாக எறிஞ்சால் அந்த மாங்காய் விழும். அப்படி ஒரு 4-5 கல் என்ன செய்வோம்? எடுத்து வச்சிருப்போம். அப்போ எடுத்து வச்சுட்டு என்ன செய்வோம்னா, அப்படி தான் போய் ஒரு எறி போட்டோன்னா ஒரு கோலை மாங்காய் விழும். நம்ம எங்கள் ஊரில் எல்லாம் மாங்காய் நிறையா அப்படி விழும். அதனால் உடனே என்ன செய்வோம்? பாக்கெட்டு அப்படியே பேக்குள்ளே வாரி போட்டு, ஆமாம், இப்படி தான் அங்கே போய் என்ன செய்யுதுன்னா, ஒரு நாள் மேத்ஸ் பீரியட் 9ஆம் கிளாஸ் நடந்துட்டு இருந்து. அப்போ நடந்துட்டு இருக்கும்போது மாங்காய் நல்ல பிளேட் வச்சுருந்தேன். கீத்து அறுத்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யுது? விளம்பிக்கிட்டே இருந்தேன். அப்போ விளம்பிக்கிட்டு இருக்கும்போது மேத்ஸ் டீச்சர் நான் இப்படி கமந்து இருக்கும்போது அங்கேருந்து டெஸ்டர் எடுத்து ஒத்த எறை எங்க, ஆமாம், கரெக்ட், அவங்களும் மாங்காய் எறிவாங்க நினைக்கிறேன். இல்லை இவ்வளோ கரெக்டாக எனக்கு எறிய முடியாது. பாருங்க, மாங்காய் எறியாள் அது கரெக்டாக ஒரு என்னது இறக்கிச்சிட்டு, இல்லை கோமாளி, அவங்களுக்கு மாங்காய் அறுத்த கதை தெரியாது. கோமாளி எலும்பு கோமாளி அப்படின்னு. அப்போ நான் எலும்பாம இருந்தேன். திரும்ப வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா கையில் மாங்காய். அல்லேலூயா. மாங்காயை பார்த்தா மாங்காயம் பிள்ளையிடும். இல்லை மாங்காயம் பிள்ளையிடமா வந்திருக்கேன். எனக்கு பேக்கை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் பேக்கு முழுசா மாங்காய்னா அவனும் எல்லாம் உசாராக இருந்திருக்கான். என் கூட உள்ளவன் இல்லை, அவனும் எல்லாம் மாங்காய் எங்கே வச்சிருக்கான்? எனக்கு பேக்கு உள்ள உசாராக இருந்திருக்கான். நமக்கு அதுவும் தெரியாது. நம்ம தானே மாங்காயெல்லாம் அறுந்து கொடுக்காளு. அப்போ என்ன ஆகி போச்சு? மாங்காயை கையோட பிடிச்சாச்சு. பிடிச்சி கொண்டு போய் பார்த்தா வெளியே கொண்டு வச்சுட்டு, நீ பெஞ்சுக்கு மேலே யார் என்ன அந்த பீரியட் முழுசா என்ன செய்திருந்தாங்க? பெஞ்சுக்கு மேலே யார் என்ன. அடுத்தது சயின்ஸ் டீச்சர் அடுத்த பீரியடுக்கு வரும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் பெரிய கைலைட்டாக இருந்தது. இல்லை இவனும் மாங்காய் தின்னதில் இல்லை, பாடம் எடுக்கும்போது நமக்கும் தண்ணி என்ன செய்யுது? ஊறுகிறது. அல்லேலூயா. மேத்ஸ் டீச்சர் சொன்னது இன்னைக்கு எனக்கு என்ன செய்ய முடியாது? மறக்க முடியாது. அப்போ அந்த அளவு. அப்போ மாங்காயை கொண்டு போய் கல்லு கொண்டு போய் என்ன செய்வோம்? மாங்காய் இவனும் மாங்காய் எறிய கல்ல கொண்டு போனது. இவனும் எதுக்கு கொண்டு போனான்? அந்த பாவத்தை, ஆமாம், எறியதுக்காக கொண்டு போனான். அப்படிதானே? அப்போ எறிஞ்சான் பாருங்க. அந்த இடத்துல இவன் எறிஞ்ச உடனே எறியதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போயாச்சு. ஆண்டவர் நடுவில் போய் நின்னார்னு போட்டு நான் பார்த்தேன். எனக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? சைடில் ஒதுங்கி போகிற ஆள் இல்லை ஒரு நாளும். ஆமாம், நம்மளை ஒருத்தர் எரிய வரானா உடனே அந்த பக்கத்தில் பார்த்துட்டு அங்கே ஓடி போகிறவரில் நடுவில் போய் என்ன செய்தார்? ஆண்டவர் நின்னார். அப்போ நின்னது மட்டும் இல்லை, தரையில் எழுதினார். எழுதிக்கிட்டு இருந்தார்னு போட்டுருக்கு. நான் நினைச்சேன், ஆண்டவரே நீங்கள் தானே அந்த மோசாயிட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் கட்டளைகளை எழுதி கொடுத்தாள். அல்லேலூயா. கட்டளைகளை எழுதி கொடுத்த அதே தேவன் இன்னைக்கு எங்கே எழுதுறாரு? மண்ணில் எழுது. எனக்கு தெரியும் எழுதுனது அவ்வளவுமே இவனுக்கு தலை எழுதுதான். அல்லேலூயா. இவனுக்கு தலை எழுத்து. அதாவது பரலோகத்தில் ஒன்றில் எழுதுவார், இல்லைன்னா மண்ணில் எழுதுவார். மண்ணில் எழுதுனவன் அவ்வளோ நாசமாக போகிறான்னு அர்த்தம். இவனை எறிய வந்து அத்தனை பேருக்கு பேரை என்ன செய்தாரு? தெளிவாக தேவனை என்ன செய்தாரு? அப்படியே குறிச்சி வச்சார். அப்போ சொன்னார், உங்கள பாவம் இல்லாதவர் தான் என்ன செய் எறிஞ்சு பாருடான்னாரு. ஆமாம், ஒரு பதிலாக என்ன செய்யலை. ஆமாம், அதனால பாவங்களை என்ன செய்வார்? பாவிகளோட தான் ஆண்டவர் என்ன செய்திருந்தாரு? இருந்தார். அப்போ 2 சகோதரிகள் இருந்து கல்லறை தோட்டத்து பக்கத்தில் அழுதுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் வந்தார். கேஸ் எப்படி? 4 நாளைக்கு முன்னாலே நாரை போன கேஸ். ஆமாம், வருது சொன்னா உடனே, ஆண்டவரே 4 நாளாச்சு ஆண்டவரே, கிட்ட போதுங்க, நாரைகிட்டு இருக்குன்னு. நாரைகிட்டு இருக்குன்னு சொல்லது யார்? பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை, எதிர்த்த வீட்டுக்காரர் இல்லை. யாரு? சொந்த தங்கச்சி கூட பிறந்தவ சொல்கிறா. இன்னைக்கு நீங்கள் நாரைகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறது யாரு? எதிர்த்த வீட்டு பக்கத்து பஞ்சாயத்து வீட்டுக்காரர் இல்லை. யார் சொல்கிறா?
உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே சொல்லலாம், அது நாரிட்டு இருக்கு பக்கத்தில் போகாதுங்க, அவளும் அப்படி தான் சொன்னான். நாரிட்டு இருக்க ஆண்டவரே கிட்ட பாதுங்க அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னே நீ நாருன்னு சொல்லி இருக்காது. அப்புறப்பா எனக்கு முதல்ல இந்த கல்லை மட்டும் புரட்டு அல்லேலூயா, உள்ளே இருந்து நீ உயிரோட எழும்புவா, இன்னைக்கு உங்கள் குடும்பங்கள் உயிரோட எழும்புன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல வரிசையாக பார்க்கும்போது அந்த அவருடைய நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறத என்ன செய்திருந்தாரு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா எப்பவுமே எருசலேமுக்குள்ள போக மாட்டார். எருசலேமுக்குள்ள போகும்போதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது என்னதான் சீக்கிரமா இவங்க என்ன செய்வாங்க பிடிப்பாங்க. ஆனா இப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொன்னா. ஏசாயா 40:5 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? வனாந்தரத்துல ஒருத்தர் கூப்பிட்டு கிடப்பான் அப்படிங்கிற ஒரு இதை யார் எழுதி வச்சா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு 750 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி. அவன் தெளிவாளனா வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்காது. யார்? இயேசுவை பற்றி எல்லாம் எழுதுனது அந்த யோவான், சுனாபக யோவான். அங்கே கிடந்து அரளப்பரலாம் ஆர்சியில் இருக்கும்போது அல்லேலூயா. அப்போ என்னன்னா அங்கே வந்து என்ன செய்வான்? சத்தம் போட்டுட்டு கிடப்பான் வருது அப்படிங்கிறத அவன் எழுதுனா. மல்லிகை 3:1 வாசிங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்ன அதுலேயும் எழுதி வச்சிருக்கேன். நான் 3:1 வாசிங்க. அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாரு? அப்ப இது யாரை பற்றி சொல்லப்பட்டது? 400 வருஷத்துக்கு முன்ன இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். எந்த தூதன்? ஆமா, இந்த ஸ்நாபக யோவானுங்கிற ஒரு தூதனை அனுப்புகிறான்னு 400 வருஷத்துக்கு முன்னாடி மல்கியாவும் சொன்னான். அடுத்தது இன்னொன்று விஷயம் சொன்னான். என்ன ஆவியை கொண்டிருப்பான்னு 5வது வசனத்தில் சொன்னான். என்ன ஆவி? எலியாவின் ஆவியை யார் கொண்டிருப்பா? இந்த யோவான் கொண்டிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னான். இப்போ என்ன செஞ்சாங்க? புக்கை மூடி 400 வருஷம் மட்டும் புக்கை மூடி வச்சாச்சு. எந்த புக்கை மூடினாலும் சரி, எழுதின புக்கான தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? நடந்து அவன் இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் எத்தனை காலம் ஆனாலும் சரி நடக்காம உங்க கண்ணு மூக்கில் பஞ்சி வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா திடீர்னு ஒருத்தன் அப்படியே வனாந்தரத்தில் காத்து மாதிரி அப்படியே அடிச்சுட்டு வரான். புயல் காற்று மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான். ஒரு சின்ன பையன் தான், அவன் பெரிய கிழவன் ஒன்றும் கிடையாது. வந்து நிற்கிறான். வந்து நின்னவன் என்னத்தை போட்டிருந்தான் அப்படின்னா ஒட்டகத்தோலும் என்னத்தை போட்டிருந்தான்? வார்க்கச்சையும் அணிந்திருந்தான். இது யார் போட்டு எதில் சொல்லியிருக்கு? மார்க்கு 1:6 போட்டிருக்கான். அவனை அணிந்திருந்த உடைகள் இதெல்லாம் ஒட்டகத்தோலும் வார்க்கச்சை. அப்போ அதே போல எலியா என்ன ஆடை அணிந்திருந்தான் அப்படிங்கிறத 2 ராஜாக்கள் 1:8 போட்டிருக்கு. மயிருடையும் என்னதை போட்டிருந்தான்? வார்க்கச்சை. அப்போ இவனுக்கு ஆவி அவன்கிட்ட இருந்தா இல்லையா? 750 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன அதே எலியா 750 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தான். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்திருந்தவனா அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். அதே ட்ரெஸ் தான் சொல்லப்பட்டவன் வந்து என்ன செய்யறான்? இதுதான் வேதாகமத்தின் ரகசியங்கள். இந்த வேதாகம ரகசியங்கள் என்ன செய்யணும்? அப்படியே நம்ம படிக்கும்போது படிக்க அதை பாருங்க. அதில் அந்த 4:5 சொல்லப்பட்ட அந்த வசனம், இந்த மல்கியாவில் எழுதப்பட்ட அந்த வசனத்தை தான் பார்த்தா எலியா தீர்க்கதரிசியின் ஆவியை இவன் கொண்டிருப்பான்னு சொன்னது போல முழு ஆவியை யாரும் வச்சிருந்தா? இவன் வச்சிருந்தான். ஆனா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா பஞ்சு நூலை அணிந்து கொண்டு, பஞ்சு நூலான ஆடைகளை அணிந்து கொண்டு ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யணும்? ஒரு ஆசாரிய வம்சத்தில் உள்ளவன். இவனுக்கு அப்பா யாரு? சகரியாங்கிற அந்த இடத்துல இருந்த பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியன் அப்ப அப்பனுக்கு பிள்ளை எப்படி இருக்கணும்? பஞ்சு நூல் அணிந்து ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டவருக்கு தூபம் காட்ட வேண்டியவன் பரதேசியாட்டு எங்க நிற்கிறான்? போய் வனாந்தரத்தில் போய் நிற்கிறான். அல்லேலூயா. அப்ப வனாந்தரத்தில் போய் நின்னவன நல்ல சிக்கன் 65 சிக்கன் பம்சன் சாப்பிட்டான்னு அங்க போடல. அங்க என்ன போட்டிருக்கு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டான். இன்னைக்கு அல்லேலூயா நமக்கு ஆமா காலையில் வரும்போது ஏதாவது கொஞ்சம் இதெல்லாம் தின்னாதான் மட்டும்தான் என்ன செய்யும்? கொஞ்சம் ஒரு. ஆனால் அவன் அப்படி இல்லை. அந்த இடத்துல ஒரு சிக்கனும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. அந்த அளவு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர்தான். அவன் பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களுக்கு பயம் விரைக்க தொடங்கிட்டாங்க. ரோமர்களுக்கு ஆட்டம் கண்டார்கள். இல்லையா? அந்த இடத்துல அங்கே இருந்தவங்க யூதர்கள் மட்டும்தான், அதாவது கிரேக்கர்கள் மட்டும்தான் இவனை பார்த்து பயப்படலைன்னா அவங்க எந்த பிரச்சனைக்கும் போகலை. ஆனால் ரோமர்களும் யூதர்களும் யாரை பார்த்து? இவனை பார்த்து பயப்பட்டாங்க. அப்ப பயப்பட்ட அவன் ஒற்ற வார்த்தை சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யாரை பார்த்தான்? யார? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படியே கையை அப்படி நீட்டுறான். அப்ப பாருங்க, ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னா அந்த உலகத்தின் பாவங்களை சுமக்குகிற ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன இருக்கும்? மோசேயின் பிரமாணத்தின்படி அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்?
ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவாங்க. இந்த உலகத்தில் உள்ள அந்த யாரெல்லாம் பாவம் செய்தாங்களோ அவங்க பாவங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதுக்கு தலைக்கு மேலே சுமத்துவாங்க. அதை கொலை செய்து என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் பலிபீடத்துக்குள்ள கொண்டு போவாங்க, கிருபாசனத்துக்குள்ள கொண்டு போவாங்க. இதுதான் அங்கே என்ன இருந்தது, நடைமுறையில் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த ஆசாரியர்கள் என்ன செய்தாங்கன்னா, இப்போ ஒரு பாவப்பட்டவன், இப்போ நான் தான் எங்கே இருக்கேன், இப்போ கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து வரேன், இல்லை நாகர் ஆசாரிபள்ளம் பக்கத்துலேருந்து வரேன் வைக்கலாம், எனக்கு நான் பாவம் செய்திருக்கேன். நாங்கள் வந்து என்ன செய்வோம், பலி செலுத்தணும். அப்போ பலி செலுத்துக்கு நான் என்ன செய்வோம், ஒரு ஆட்டுக்குட்டி அங்கேருந்து பிடிச்சிட்டு வரோம். மோசை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தாலும் அங்கே இருக்க ஆசாரியை முதல்ல அதை என்ன செய்யணும், டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி இது பழுதட்டது தானா அப்படிங்கிறத என்ன செய்யணும், தெரியணும். தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்ய முடியும், உள்ளே கொண்டு போய் ஆமாம் பலி செலுத்த முடியும். அப்போ அந்த இடத்துல நான் இவ்வளவு ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து பலி செலுத்த கொண்டு வரேன். இங்கே வந்தோன்னா ஆசானை என்ன செய்வான், டெஸ்ட் பண்ணுவான். டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவான், சில வைத்தியம் மாதிரி சொல்லுவாங்க, உனக்கு கால் வடக்கு நோக்கியும் கை தெற்கு நோக்கியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மருந்து தருவாங்க. அப்படி தானே, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி என்ன செய்வாங்க, மருந்து தருவாங்க. அதுபோல் இங்கே ஆசாரம் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அந்த காட்டுக்கு நீ கொண்டு வந்த ஆட்டுக்கு கால் எங்கே இருக்குது, லைட்டாக திரும்பி தெற்கு நோக்கி இருக்குது, அந்த வால் எங்கே இருக்குது, ஆமாம் எங்கே பார்த்துருந்தா உனக்கு என்ன, நீ என்ன செய்யணும், கொடுக்கணும். ஆனால் இவன் என்ன செய்வான், அந்த ஆட்டுக்கு குறைய முதல்ல சொல்லிடுவான். அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்கு குறைய சொன்ன உடனே நாங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, நீ இந்த ஆடு கொடுக்கண்டா, வேற ஒரு ஆடு நாங்கள் எங்கள் ஆட்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க, உள்ளே வித்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே, ஆமாம் ஆலயத்துக்குள்ளே யார் வித்துக்கிட்டு இருப்பா, இவனுக்கு மகன்கள், இவனுக்கு பிள்ளைகள், அந்த மகா ஆசாரியனுக்கு பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் சேர்த்து ஆட்டு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆட்டுக்கு விலை 150 ரூபா தான் இருக்கும், ஆனால் இவங்க வாங்க வேண்டிய விலை 1050 ரூபாயா இருக்கும். அப்போ என்னது, ஆட்டு பிஸ்னஸ் அங்கே என்ன நடந்துட்டு இருந்தது, நடந்துகிட்டு இருந்தது. இந்த அண்ணா கைபாண்டிலாம் பிரதான ஆசாரிகள் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் ஆட்டு பிஸ்னஸ் நடத்தியே உயர்ந்தவங்க தான். ஆமாம், ஆடு மாடு இந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ். அதனால தான் ஆண்டவரை அடித்து விரட்டினார் உள்ள ஆலயத்துக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களை, சும்மா நினைக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட ஆட்டு பிஸ்னஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும், இவனை என்ன செய்வானுமா, கொண்டு வந்து இப்படி கொண்டு வருவாங்க. அப்போ கொண்டு வந்தால் இவங்க ஆட்டு பிஸ்னஸில் புள்ள இருக்கவங்க எல்லாம் ஆசாரியனுக்கு குடும்பம் மட்டும் உயர்ந்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் மற்றவங்க வந்து கொண்டு போனால் என்ன செய்யாது, அந்த பிரயோஜனம் இருக்காது. 150 ரூபாய்க்கு பதிலாட்டு 2000, 5000, 10,000க்கு ஆடை வாங்கி பலி கொடுத்துருவாங்க. ஆனால் பாவங்கள் என்ன செய்யாது, மன்னிக்கப்படாது. அதை தான் இவன் சொன்னான், இதோ பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. இனி நீ எந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாலும் என்ன செய்யாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, உலகத்தில் பல கிரந்தங்களில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிந்துசத்துலேயும் சரி, புத்திஸ்லையும் சரி, இல்லை முஸ்லீம்களுடைய புராணங்கள் எத்தனை எடுத்து நீங்கள் வாசித்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் மெசியாக வருவார்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், நாம மேலே எல்லாத்தையும் வாசிக்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம், தெளிவாக யார் இயேசு கிறிஸ்துவான மெசியா வருவார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுது. அப்போ ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய ஆள் யார், ஆசாரியன். இப்போ சர்டிஃபிகேட் இயேசு கிறிஸ்து உண்மையான ஆட்டுக்குட்டி தான், மற்றவர்களுக்காக பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தது யார், இப்போ மகா ஆசாரியனோட பையன், இவனும் ஆசாரியன் தான். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுங்க, இவன் தெளிவாக சொன்னான், இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி நேரடியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது கையை காட்டி சொன்ன ஒரே ஆள் யார் தான், முதல்ல தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னது இவன் தான். அப்போ இவன் தான் என்ன செய்தான், ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத கை காட்டினதுனால. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 விஷயங்களை சொன்னான். என்ன விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி 5 விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று அதாவது எனக்கு பின்னால் வருகிறவர் மிகப்பெரியவர், இன்னொன்று என்னன்னா அவருடைய செருப்பை கூட நான் வாரை கூட அதுக்கு நான் தகுதியற்றவன். நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொன்னான்னா, இவர் தான் பாவம் சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. அடுத்தது 3வது சொன்னா, இவருக்கு மணவாட்டி உண்டு, இவர் ஒரு மணவாளன். அப்போ மணவாட்டியை சேர்க்கறதுக்காக தான் இவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத. என்னன்னு சொன்னா, நான் தண்ணீர்னால ஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் என்ன செய்வார், அக்கினியினால உங்களுக்கு ஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா. என்ன ஒரு விஷயம் லாஸ்டா சொன்னா, தூற்று கூட இவருடைய கையில் உண்டு. என்ன செய்வார், இவர் கோதுமையை களத்திலும் பதரையும் என்ன செய்வார், அக்கினியிலும் சுட்டரிப்பாருங்கிறான். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இவர் சொன்னதுனால தான் அந்த இடத்துல எல்லாருக்கும் என்னது, பயம் உண்டாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் அநாதி காலத்தில் அந்த தேவன் அப்படியே இந்த தூதர்களுடைய அந்த ஆராதனையை ஏற்று வாங்கி கொண்டிருந்த தேவன் என்ன செய்தார், இறங்கி இவனுடைய வார்த்தையின்படியாக ஆட்டுக்குட்டியானவராக பலியாவதற்காக தான் இங்கே இறங்கி வந்தார். அப்போ ஏன் லெந்து நாட்களில் தான் நம்ம இதை பற்றிலாம் பேசுறது. ஆமென். அப்போ பாருங்க, இவரை பற்றி அந்த யோவான் வந்து அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி, பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார்னா, பவுல் ஒரு விஷயத்த சொன்னான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 5:7 எடுத்து வாசிங்க. இருக்கிறபடியே பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆனால் பழைய புளித்த மாவோடே அல்ல, குணம் பொல்லாப்பு என்னும்
புளித்த மாவோடும் அல்ல, ஆ. துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். அல்லேலூயா. அதில் என்ன சொல்றான்னா, அவன் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னான், இவன் என்ன சொல்றான் அப்படின்னா பாஸ்கா ஆட்டுக்குட்டி. பவுல் சொன்ன இது என்னது பேரு? பஸ்கா ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யூதர்கள் நடத்தக்கூடிய பாஸ்கா அப்படிங்கிறதுல என்ன காரியம் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய திருவிழா. இன்னைக்கும் இவங்க வந்து 1 கோடிக்கு அதிகமானவர் யார் இருக்கா? யூதர்கள் இருக்காங்க. இந்த யூதர்கள் 52 நாடுகளில் இருக்காங்க. எந்த நாட்டில் இவங்க இருந்தாலும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய திருநாள் என்னதான்? பாஸ்கா திருநாள். இவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ எதுக்காக இது தொடங்கப்பட்டதுன்னா, சம்கார தூதன் இவங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாமல் எகிப்தின் பிள்ளைகளை கொலை செய்துட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? கடந்து போனான். அப்போ அந்த ஒரு ஞாபகத்துக்காக அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் என்னது? பாஸ்கா திருநாள் அப்படின்னு பாஸ்கா திருநாள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு வந்து நம்ம கிறிஸ்தவர்களும் இதை கொண்டாடுறோம், அவங்களும் கொண்டாடுறாங்க. எல்லாருமே என்ன செய்துட்டு இருக்காங்க? கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபைக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அதாவது பிரமாணங்கள் அப்படிங்கிறது ஒரு 7 விதமான பிரமாணங்கள், முக்கியமான பிரமாணங்கள். அப்ப 7 விதமானங்கள்னா 5 விசுவாச பிரமாணங்கள், 5 விசுவாச பிரமாணங்கள். அப்ப இந்த அதை விசுவாசிக்கணும்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள். அப்ப என்ன ஒரு 2 பிரமாணங்கள் இருந்தது, நாம் செய்ய வேண்டிய பிரமாணம் என்னது? அப்ப 7 பிரமாணங்கள்ல முக்கியமாக எல்லா சபைகளும் அறிந்திருக்க வேண்டியது 2 நாம செய்தே ஆக வேண்டிய பிரமாணங்கள் அப்படின்னு இருந்தது. அப்ப அந்த 2 பிரமாணங்கள் என்ன பிரமாணங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லா சீசர்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதித்துட்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை, அல்லேலூயா, என்ன செய்வீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டுமில்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஞான ஸ்நானம் கொடுக்கணும். முதல் எனது கட்டளை என்னதான்? இதை கண்டிப்பா செய்து ஆகணும். ஆனாலும் இன்னைக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரே, அல்லேலூயா, அப்போ ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, டப்பாயில் தண்ணி வச்சு அடிக்கிறாங்க, சங்கில் வச்சு அடிக்கிறாங்க, என்ன எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் தேவன் காட்டி தந்த ஞானஸ்நானம் எதுதான்? மூலிகை ஞானஸ்நானம். அது அவரே காட்டி தந்த ஞானஸ்நானம், அவர் செய்த ஞானஸ்நானம். அல்ல வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, வேதாகமத்தில் எடுத்தவங்க எல்லாருமே மூலிகை ஞானஸ்நானம் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் உண்டு. அப்போ 2வது செய்ய வேண்டிய விஷயம், அப்பத்தை நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? அப்பத்தை எடுத்து, ஆமாம், அதுபோல பான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்போ இந்த 2 பெரிய விஷயம், ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இது 2மே கண்டிப்பாக இந்த தேவ சபைகள் செய்யக்கூடிய ஒரு பிரமாணங்களாக தான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ யூதர்கள் இதை எப்படி கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், அதில் தான் அந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சாதான் நமக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அப்போ எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. அப்போ பல குடும்பங்கள் சேருவாங்க. இனி வந்தால் நாம் வந்து இப்போ நின்றுக்கிட்டே கையில் வாங்குகிறோம், அப்படிதானே? நம்ம கையில் நின்றுக்கிட்டே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குகிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அந்த முஸ்லீம் சகோதரர்கள் செய்த மாதிரி முன்னால் ஒரு மரத்தை, ஆனால் இவங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க. மரத்தை வந்து மர துண்டை போட்டு ஒரு கையை அதுக்கு கீழே ஊனிட்டு அப்படியே கமர்ந்திருந்த நிலையில தான் என்ன செய்கிறாங்க? இதை வாங்குறாங்க. அப்போ இதை வாங்குறது மட்டும் இல்லை, 7 வித காரியங்கள் அவங்க அதை செய்கிறாங்கன்னா, முதல்ல அவங்களுடைய பாஸ்கா திருநாளைக்கு என்னது இருக்கணும்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அது 1 வயது பிராயமாக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? கொண்டு வச்சிருக்கணும். நம்பர் 2, 2வது என்ன செய்வாங்கன்னா, 3 அப்பங்கள், புளிப்பில்லாத அப்பங்கள். அந்த வேதாகம வசனங்களை எடுத்தால் ரொம்ப நேரம் போயிடும். அதனால நான் சொல்றேன், புளிப்பில்லாத அப்பங்கள் எடுக்கணும். அப்ப அந்த அப்பங்கள் ஏன் 3 அப்பங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். இந்த பிரமாணம் என்னைக்கு எப்பவுமே யாருக்கு ஞாபகம் இருக்கணும்? அப்ப முற்பிதாக்களாகிய 3 பெரிய பிதாக்களுக்கும் தேவன் யார் தான்? பாகல் இல்ல, அர்த்தமிஸ் இல்ல, யெகோவா என்கிற தேவன். இந்த தேவனுக்கு ஞாபகமாக தான் அவங்க என்ன செய்தாங்க? 3 விதமான அப்பங்களையும் வைக்கிறாங்க. அதை 3வது ஒன்று வைக்கிறாங்க, பாத்திரத்தில் சுத்தமான உப்பு தண்ணி வைக்கிறாங்க. அப்போ உப்பு தண்ணி ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 430 வருஷங்களாக எகிப்து தேசத்தில் போய் கிடந்து கண்ணீர் விட்ட கண்ணீர் ஞாபகமாக. அல்லேலூயா. அந்த கண்ணில் என்ன செய்தாங்க? அவங்க கண்ணீரில் உப்பு கலந்திருந்தது. அந்த உப்பு இன்னைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த 430 வருஷமும் அங்கிருந்து நம்மளை கொண்டு வந்தது பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து பிரசிடண்ட் இல்லை எந்த வீட்டு ராஜாவும் இல்லை, நம்மை கொண்டு வந்தது இந்த யெகோவா தேவனுங்கிறத என்னைக்குமே ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க? 3 அப்பங்கள். அப்போ 3 அப்பங்கள் இல்லை, அந்த பான பாத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது ஒரு சாதனம் வச்சுக்கிறாங்க, 5 வித கசப்பு கலந்த சாதனங்கள். அது என்ன கசப்புனா, நம்ம எல்லாம் பார்த்தா கசப்புனா பாவக்காய் சொல்லுவோம், அப்படிதானே? பாவக்காய், வேற என்னக்கா? வேப்பங்காயா? வேப்பங்காய், இதெல்லாம் என்னது? கசப்பு. அப்போ அவங்களுக்கு அவங்க நாட்டில் கிடைக்கக்கூடிய என்னது? 5 கசப்பு. ஏன்னா எகிப்தில் போய் நல்ல சாப்பாடை நம்பி தான் அங்கே போனாங்க. எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? சாப்பாடு கிடைக்கணும் போனாங்க. ஆனால் அங்கே கிடைச்சதெல்லாம் இவங்களுக்கு கசப்பு. அல்லேலூயா. அடியும் உதையும் வக்கீல் கிண்டு வேலையும் செஞ்ச சூழ வேலையும். அந்த கசப்பு என்னைக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5 விதமான
கசப்புகளை வைக்கிறாங்க. பட் 6வது என்னொன்று வைக்கிறாங்க, சாக்தோத் என்று சொல்லக்கூடிய ஒரு காய். அது பாலஸ்தீன் நாடுகளில் காணப்படக்கூடிய ஒரு, அதாவது பலாப்பழம் போல இருக்குன்னு சொல்றாங்க. பலாப்பழம் போல இருக்கு, ஆனால் அது துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் எதுக்கு அர்த்தம்? ஆமா, நம்பி உள்ள போனாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 430 வருஷங்கள் பிதாக்கள் ஏதோ துர்நாற்றத்தை அனுபவித்தாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த துர்நாற்றத்தை என்ன செய்யணும்? இவங்க அனுபவிக்க கூடாது. என்னமா ஆண்டவரே, என்னமா இந்த துர்நாற்றம் எங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை வச்சிருந்தாங்க. அடுத்தது என்ன ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க என்னன்னா, 6வது பாத்தீங்கன்னா அந்த பானை பாத்திரத்தில் ரசம் நடத்தி வச்சிருக்காங்க. எத்தனை? 4 பாத்திரத்தில். எத்தனை பாத்திரம்? தெளிவாக 4 பாத்திரங்களில் தான் இவங்க வைக்கிறாங்க. அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வாசிக்கண்டா. நிறைய வசனம் இருக்குது, 6லேருந்து 8 முதல். நீங்க வீட்டில் போய் வாசனுங்க. அந்த வசனங்கள்ல ஆண்டவர் ஒரு 4 விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்தார். என்ன விதம்? 4 வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அந்த 4 வாக்கு தத்தங்களை எந்த தெய்வம் எனக்கு நிறைவேற்றி ஆகணுங்கிறதுக்காக அந்த சாதனை. இன்னைக்கு இங்க வந்திருக்கவங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்காரா இல்லையா? ஆண்டவர் சொல்ற நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்? பாஸ்கர் அனுசரிக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த 52 நாடுகள்ல இவங்க எங்க இருக்காங்க? அங்கங்கே பிரிஞ்சுட்டாங்க. ஏன் இந்த 52 நாடுகளுக்கு இவங்க போனாங்க அப்படின்னு சொன்னா ஒற்றை காரியம் தான். இயேசு கிறிஸ்து இவனுடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் பிரார்த்து கேட்டோன்னு சொன்னாங்க. அப்போ நடந்தது என்னது? 70வது வருஷத்துல தொடங்கி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்த நாட்டுக்கு போக முடியல. ரத்தப்பொழி அவ்வளோதையும் சுமந்து கொண்டு அப்படி நாடு நாடாக அழிஞ்சு திரிகிறாங்க. அல்லேலூயா. இப்பவும் கேரளாவில் உண்டு. இப்போ அந்த கொலை நடந்த சமயத்தில் நம்ம பாம்பேல அந்த ஹோட்டலில் வெடிகுண்டு வச்சு தகர்த்த டைமில் அங்கேயும் இருந்தாங்க இவங்க. இப்பவும் கேரளா கொச்சி பகுதியிலலாம் யூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி ஆள்நாடு நடந்து. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவர் 33 பாஸ்கா பண்டிகைகளை அவர் அனுசரித்தார். ஆனால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று தான். ஒரே ஒரு பாஸ்காவில் இவர் இருந்தாருங்கிறது அவருடைய கடைசி பாஸ்கா. 33 வயசுல இருந்தார். ஆனால் 33 வயசுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அவரை தீர்த்து கட்டிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோவான் 13வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்ன? சீசர்களுடைய கால்களை கழுவினார். அப்போ கழுவின உடனே 2-3 என்ன செய்தாங்க? தடுத்தாங்க. அப்படிதானே? என்ன ஆண்டவரை, நீர் போய் எங்க கால்களை கழுகிறதா அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் சொன்னார், போதகரும் ஆண்டவருமாகிய நானே இதை செய்யும் போது நீங்களும் ஒருவரை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்ன உடனே இதில் ஒரு விஷயம் என்ன, தொட்ட பகுதி. நான் ஒரு நாள் விவேகானந்தரை பற்றி படிச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு அவருக்கு இதுகள் நிறைய பிடிக்கும். ஏன்னா பல சாட்சிகள் விவேகானந்தர் இயேசுவை பற்றி சொல்வார். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் வணங்க தகுதியான ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். தெளிவாக சொன்ன ஒருத்தர் விவேகானந்தர். நான் திரும்ப திரும்ப அவருடைய காரியங்களை, அந்த ஞான தீப சுடரை நான் என்ன எடுத்து அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு பழக்கம். அவருக்கு அதை வாசிப்பேன். அதான் பார்த்தீங்களா, அந்த ஞான தீப சுடரில் தான் அந்த இது விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். எந்த ஆண்டவர் தான் உண்மையான தெய்வங்கிறத அவர் தெளிவாக சொல்வார். அப்போ அவரே ஒரு தடவை என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், அவங்க சீசர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ டைனிங் டேபிள் என்ன செய்யணும்? யாராவது விளம்பணும். அப்போ இவர் என்ன பண்ணார்? ஓடி போய் அங்கே போய் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் விளம்ப ஆரம்பித்தார். விளம்ப ஆரம்பித்த உடனேயே அங்கே இருந்த சீசர்கள் சொன்னாங்க, நீங்கள் குருவே, நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்யலாம், இது நாங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உடனே அடுத்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான் அங்கே ஹைலைட்டு. இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு காலை கழுவினார்னு சொன்னா, நான் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது. ஆமா, ஒரு சாப்பாடை விளம்புறதோட நான் கெட்டு போக மாட்டேன், நான் தாண்டா விளம்புவேன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றான், ஜீவன் உள்ள தெய்வத்தை தான் நாங்க பிரசங்கிச்சு நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எங்க எப்படி உண்டு? மற்றவங்களுக்கு கால்களை கழுவினார். அதுபோல இந்த 132வது சங்கீதத்தை இவங்க இந்த பாஸ்கா நாட்கள் என்ன செய்வாங்க? எப்பவும் பாடுகிற ஒரு பழக்கம் யாருக்கு உண்டு? இவங்களுக்கு உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து கடைசி நேரம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம எங்க இருந்து வந்தோமோ அவர்கிட்ட கண்டிப்பா போகக்கூடிய நேரம் நமக்கு வந்துட்டு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப தெரிஞ்ச உடனேயே ஒலிவமலைக்கு போகிறார். அப்போ ஒலிவமலையிலேருந்து கிதுரோன் ஆறுக்கு வருகிறார். அப்போ கிதுரோன் ஆறுல பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நம்ம உண்மையிலே அந்த விஷயங்களை நம்ம ஆழத்துக்குள்ளே போய் படிக்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதில் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவமலைக்கு அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் அந்த ஆறு. ஆனால் அந்த இடத்துல என்னென்னா கிதுரோன் தோட்டில் அந்த வேஸ்ட்டுகளை கொண்டு போடுவாங்க. என்ன வேஸ்ட்டுகள் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பலி கொடுத்த மிருகங்களுடைய வேஸ்ட்டுகள். பாருங்க, இயேசுவின் காலத்தில் ஒரு வருஷத்துக்கு 2,65,000 ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டுவாங்களாம். என்ன பண்ணுவாங்க? பலி கொடுக்கறதுக்கு எதை வெட்டுவாங்க? எத்தனை லட்சம்? 2 லட்சத்தி. அந்த ஜோசிபாஸ் தெளிவாக எழுதி வைக்கிறான். அதாவது 2,65,000 ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி கொண்டு அந்த கழிவுகளை எங்கே கொண்டு போடுவாங்க? கிதுரோன் பாதத்திலாம் போடுவாங்க. அப்பதான் ஆண்டவர் நினைச்சார், இனி ஒரு பலி மிருகத்தையும் வெட்டி கொண்டு இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நல்ல கரங்களை கொண்டு பார்க்கலாம். ஆமென். அப்ப பாருங்க,
அடுத்தது கெத்சமனி. இப்போ கிதரோன் தாடு, அதுக்கு கிதரோனை பற்றி பேசினாலே 1.5 மணிக்கூர் 2 மணிக்கூர் பேசலாம். ஆமாம், ஆனால் நம்ம அடுத்ததை வரிசையாக கடந்து போகணும். அவருக்கு காரணம் எவ்வளோ நேரம், அதாவது 10 மணி வரை எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான். ஆமாம், பேசுவோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அடுத்தது கெத்சமனிக்கு போகிறார். அப்போ கெத்சமனிக்கு போனால் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட நல்ல தோட்டங்கள் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் தொட்ட தோட்டங்கள். நான் நல்லதுன்னு சொன்னால் வேறு எதுவும் தோட்டங்கள் இருக்கலாம், நீங்கள் வந்து தப்பான ஒன்று ஏதேன் தோட்டம். அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடிய பரலோகம். இன்னொன்று கெத்சமனி தோட்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த 2 தோட்டங்களும். பாருங்க, அந்த கெத்சமனியில் சீசர்கள் 11 பேர். ஒருத்தன் என்ன செய்யுதுன்னா காசை வாங்கி கீசில் போட்டுக்கிட்டு இவரை பிடிச்சி கொடுக்கறதுக்கு அவன் போயிட்டான். அப்போ 11 பேரை என்ன செய்யிருக்கு கொண்டு போயிருக்காரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, கல்லறை தூரத்தில் போயிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் நான் பார்த்து என்ன ஆண்டவரை இவனெல்லாம் உறக்கம். அப்போ உறக்கம் ஏன் உறங்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ரகசியம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து கல்லறை தூரத்தில் போயிருந்தார். இன்னைக்கும் இங்கே இருந்து சில பேர் உறங்குறீங்கன்னா அவர் உங்களோட தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. உண்மையிலே இந்த சபையில் வந்து நான் இது வரைக்கும் யாரும் தூங்குனதை நான் பார்த்ததே இல்லை. அநேக சபைகளை 500 பேர்லாம் இருக்கக்கூடிய சபைகளெல்லாம் பார்த்து அங்கங்கே இருந்து 10-15 என்ன செய்துட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம். அப்போ பாருங்க, இந்த கெத்சமனி இதில் போனால் அதில் வந்து என்ன, அந்த சங்கீதம் 22:12 கெத்சமனி தோட்டத்தில் போன உடனே பாதாளங்கள் என்ன செய்துட்டு இழக ஆரம்பித்தது. இழக ஆரம்பிச்சு அசுத்த சக்திகளை இவர் கெத்சமனிக்கு போட்ட உடனே, அதனால தான் அங்கே போன உடனே இவருக்கு என்னது வியர்வை கூட ரத்தமாட்டு மாறுச்சு. பாதாளங்களும் அந்த அசுத்த கோபுரங்கள் எல்லாமே இழகி மறைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதில் சங்கீதக்காரன் 22:12 அவன் தீர்க்க தரிசனமாக 1000 வருஷங்களுக்கு முன்னே அதை வாசிங்க. அந்த ஒன்று அநேகம் காளைகளை என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த இறுதிகள் என்னை வளைந்து விட்டது. பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்ன தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் சுட்டு விட்டது. அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது, அதாவது அவன் தெளிவாக சொல்றான். என்னது அங்கே இருக்கக்கூடிய என்ன காளைகள், அநேகம் காளைகள் என்னை பாசான் தேசத்து காளைகள் சொல்லணும். அவன் தீர்க்க தரிசனமாக எழுதுனது இயேசு கிறிஸ்துவ பற்றி எழுதினான். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து உள்ள பாருங்க, இந்த அசுத்த சக்திகளும் பாதாள சக்திகளும் என்ன செய்துட்டு அவங்க போனதுன்னு மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாரோ அன்னைக்கு தொடங்கி அவர் மரணம் அடைவதற்கு இவரை ஒரு பாதாள தூதன் விரட்டிக்கிட்டே இருந்தான். அதாவது மரணத்தின் தூதன் என்ன செய்துட்டு இருந்தான், இயேசு கிறிஸ்துவை விரட்டி வந்துக்கிட்டே இருந்தான். அது பைபிளில் நம்ம பல இடங்களில் பார்க்க முடியும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே அவரை கொல்றதுக்கு என்ன செய்தான், 2 வயசு கீழே உள்ள 180 பிள்ளைகளை. ஆமாம், அவன் ஜோசிபாஸ், பைபிளில் 180 இல்லை, அந்த வேத ஆராய்ச்சியாளன் ஜோசிபாஸ் சொல்கிறான் 180 பிள்ளைகளை ஏரோதுராஜா என்ன செய்தான். ஏரோதுங்கிற ஒரு அசுத்த சக்தி, அது யார், இயேசு கிறிஸ்துவ தான் கொல்லணும் அவனுக்கு. ஆனால் யாரை கொன்னான், இவ்வளோ வரைக்கும் கொண்டான் ஆண்டவர். அதனால இயேசு கிறிஸ்துவ ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யார் எப்படி மறித்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். நல்ல கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். அல்ல எந்த சங்காரம் எந்த ஏரோதின் சக்திகள் வந்தாலும் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, காப்பாற்றப்படுவாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து வளர்ந்தாரு. வளர்ந்து வந்து முதல்ல ஊழியத்தை போய் ஆரம்பிக்க போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்க போன உடனே சாத்தான் என்ன செய்தான், மேலே இருந்து கீழே சாடும். ஆமாம், அவர் இயேசுவுக்கு சுவிசேஷம் சொன்னானா? ஆமாம், அங்கே எழுதி வச்சிருக்கு போகிறான். அப்படி தானே சொன்னான். உமா காலில் இல்லாதபடி அவன் என்ன செய்வாங்க, காப்பாற்றி விடுவாங்க. ஏன்னா இவர் மறந்துட்டாரு. ஆமாம், இந்த விஷயம் எழுதி வச்சிருக்கிறது இவர் அவன் ஞாபகப்படுத்தி கொடுக்குறான். நீர் சாடும் ஒன்றும் செய்யாது, மொத்தம் என்ன செய்வான், வந்து தாங்கிட்டுவோம்ல, காப்பாற்றிட்டு போயிடும். அப்போ இயேசு சாடி இருந்தால், இயேசு வந்து ஆலயத்துக்கு மேலேருந்து சாடி சாவதுக்கு இல்லை வந்தது. அல்லேலூயா. இல்லை ஏறோதுக்கு கையில் வெட்டுப்பட்டு சாவதுக்கு இல்லை இயேசு வந்தது. பாருங்க, யூதர்கள் பல முறை கல் எடுத்து, யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் 2 தடவை கல் எடுத்து இருக்கிறாங்க. 3ஆவது தடவை சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே போவாதையும் கொஞ்சம் தான் உங்களை எறியதுக்கு கல் எடுத்தாலும் திரும்ப நீராக போதும். யோவானில் மட்டும்தான் நான் இன்னைக்கு பார்த்த விஷயத்த சொல்கிறேன். யோவானில் அநேக நேரத்தில் என்ன செய்தாங்க இவங்க, ஆமாம், கல்லுகளை எடுத்து இவரை எறிய ஆரம்பித்தாங்க. அப்போ பாருங்க, அவர் ஏன் எறிய ஆரம்பிச்சாங்கன்னா, நானும் பிதாவும் ஒன்று தானிட்டாரு. அவரு ஆண்டவர்னா பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தான். இவர் பாருங்க, இந்த ஒரு மாதிரி போட்ட ட்ரெஸ்ஸையும் போட்டு இருந்துட்டு நானும் பிதாவும் ஒன்று தாண்டிட்டா டப்புன்னு கல் எடுத்துட்டான். அல்லேலூயா. இப்போ நானே இருந்தாலும் ஒரு எடுத்திருப்பேன் உண்மையில். ஏன்னா ஒருத்தர் இப்போ வந்து ஒரு மசியா நான் தான் அணிட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்தால் கல் எடுப்போமா, விடுவோமா? ஆமாம், அவங்களுக்கு தெரியல, மறைக்கப்பட்டிருந்தது கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, ஆமாம், கல் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ கல் எடுத்த சம்பவங்கள் அப்போ 3 மற்ற இடங்கள்லாம் பார்த்தா, அதுபோல் ஆலயத்தில் போயிருந்து நசரேத்தார், எருசலேம் ஆலயத்தில் இல்லை, அந்த ஆலயத்தை நம்ம டிஃபரெண்ட் மாற்றிடக்கூடாது. நசரேத் ஆலயத்தில் போயிருந்து என்ன செய்திருந்தாரு, ஏசாவின் புஸ்தகத்தை வாசித்தார். முதல்ல வாசிக்கிட்டு டக்குன்னு மூடிட்டார். ஆமாம், ஃபுல்லாக வாசிக்கல, எடுத்து கொஞ்சம் வாசிட்டு மூடிட்டார். மூடியை எழுப்பி இருந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் சொன்னார்லே, நீங்கள் கேட்கறதுலாம் சரி தான், கொஞ்சம் பேர் தான் திருந்தோம், மற்றவங்களும் திருந்த மாட்டான்னார். கோவம் வந்துட்டு அவங்களுக்கு கோவரமாக வராதா, இல்லை இந்த இடத்துல இருக்கிறியா, நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஒரு 2 பேரை காட்டி நீங்கள் இவங்க 2 திருந்துவாங்க, பாக்கி ஒன்றும் திருந்தாத கேசுன்னு சொன்னானா, கல்லெறி வருமா? அவங்க கல் எடுத்தான். உடனே என்ன செய்துட்டான், அல்லேலூயா. அப்போ மலையிலிருந்து தலைகீழாக தள்ள பார்த்தார்கள் போட்டிருக்கு. அதாவது அப்படிதான் போட்டிருக்கு. லூக்கா 4:29 எடுத்து வாச எப்படி? ஆமாம், அப்போ பாருங்க, அதை வாசிங்கன்னா லூக்கா 4:29
எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தன் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலையிலாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். என்ன செய்தாங்க? அல்லேலூயா. அப்போ அந்த காலங்களில் இயேசு கிறிஸ்து பாருங்க, திரும்ப கெத்சமனி தோட்டத்தில் பார்த்தாக்கி அந்த 3 சீசர்களை கொண்டு போனார். இவங்க இருந்து தூங்கினாங்க. இந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் என்ன செய்யும்? எல்லாருக்கும் தெரியும். அவங்க தூங்கினாங்க. அதுக்கு அடுத்தது கல்லறை தூரத்தில் ஆண்டவர் போயிருந்தார். ஓடி வந்துட்டே கேபா தூங்காதடா நல்லா சொல்லி பார்த்தார் ஆண்டவரே. அவன் என்ன செய்யல, அவனுக்கு அதை பற்றி ஒரு உணர்வே இல்லை. திரும்பவும் என்ன செய்தாங்க? தூங்கி 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 எழுப்பிட்டே இருந்தாங்க. அப்போ பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கா ஆட்டுக்குட்டியை நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே கொண்டு வந்து அவங்க பாவங்களை மொத்தம் என்ன செய்வாங்க, எல்லா பாவத்தை, இப்போ இந்த இடத்துல சர்ச்சில் இருக்க எல்லா பாவத்தையும் என்ன செய்வோம், அந்த ஆட்டுக்குட்டிக்கு தலைக்கு மேலே அல்லேலூயா என்ன செய்வோம், சுமத்துவோம். அப்போ அதுபோல அந்த காலத்திலையும் ஆட்டுக்குட்டிக்கு அது மேலே சுமத்துனாங்க. ஆனால் கெத்சமனியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த பாவமும் இல்லாமல் தான் எங்கே போனார்? கெத்சமனிக்குள்ளே போனார். ஆனால் பாதாளங்களும் கோபுரங்களும் அந்த அசுத்தாவை எல்லாமே சேர்ந்து எங்கே வச்சு தான் அவருக்கு மேலே எல்லா பாவங்களையும் சுமத்துனாங்க? கெத்சமனியில். அதனால தான் அவருக்கு ரத்தம், அந்த வியர்வை வந்து ரத்தமாக அந்த இடத்துல மாறியது. அல்லேலூயா. அதனால தான் அதை பவுல் எல்லாம் தெளிவாக சொல்லுவான், உள்ளே போகும்போது ஒரு பாவமும் இல்லாமல் பாரு, வெளியே வரும்போது ஒரு பாவி போல வெளியே வந்தார். பாவின்னா அவர் பாவம் செய்தல்ல, பாவத்தோடு வந்தது, மற்றவங்களுடைய பாவங்களை அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்யாரு, சுமக்க ஆரம்பித்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்க பார்க்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்போ பாவம் ஆக்கினது மட்டும் இல்லை, அந்த இடத்துல திருத்துவத்தில் மற்ற 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. யாரெல்லாம்? பிதாவும் 2ஆம் நபராகிய இவரை தான் என்ன செய்யணும், சிலுவையில் கொண்டு அடிக்கணும். ஆனால் 3ஆவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து ஆமாம் கண்ணை அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் 2வது இருந்த நபர் என்ன செய்தார்? அல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு 2 வார்த்தை கேட்டார். எனக்கெல்லாம் அந்த வசனங்களை வாசிக்கும் போது 2 வார்த்தை கேட்டார். ஒன்று, பிதாவை இந்த நாளிகையை என்னை விட்டு, தெரியாதா, இந்த நாளிகையை என்னை விட்டு மாற்ற முடியுமாங்கனார். அடுத்தது இன்னொரு வார்த்தை கேட்கிறாரு, தேவனே இந்த பான பாத்திரம் என்னை விட்டு. இதெல்லாம் அந்த வார்த்தைகளுக்குள்ள ஆழத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் கேட்கக்கூடிய, அதாவது தேவன் வந்து இப்படி வந்து கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவன் அல்ல. அவர் பாரத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம். அவர் கேட்கிறாரு, இதை என்னிடம் இருந்து மாற்றக்கூடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் பாருங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் பாதாள வாசல்களும் சரி, அந்த லூசிபரின் ஆவிகளும் என்ன செய்துட்டு சந்தோஷத்தில், ஆனாலும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இவர் சிலுவையில் மறைக்கக்கூடாது, சிலுவையில் மறைக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன செய்தாங்க, ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அப்போ இயேசு அந்த இடத்த விட்டு மெதுவாக என்ன செய்தார், எழும்பினார். அல்லேலூயா. அப்போ எழும்பினது மட்டுமில்லை, அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கு, இது பிசாசின் நேரம். அந்த கெத்சமனி தோட்டத்துக்குள்ள அவர் போன நேரம் எது? அவன் வெற்றி கொடி நாட்டி ஜெயித்த நேரம், பிதா முகத்தை மறைத்த நேரம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, திடீர்னு பார்த்தா 3 கூட்டம் வருது. ஆமாம், கூட்டம் எப்படி வருது? 3 கூட்டம் அப்படி அங்கேருந்து வாரத தேவன் என்ன செய்றாரு, மலையில் இருந்தபடியே பார்க்குறார். பார்த்த உடனே அந்த வசனத்தை நாங்கள் வாசித்தேன். இயேசுக்கு உடனே தந்தாரு, அந்த வசனத்தில் போட்டிருக்கு, வாருங்கள் என்னை பிடிக்கிறவங்க வந்து விட்டார்கள், போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் மேலே எங்களையும் பார்த்தேன், ஓடுவோம் வாருங்கள்னு சொன்னாரா அப்படின்ட்டு. நாம என்ன செஞ்சிருப்போம்? இப்போ நானும் என்ன செஞ்சிருப்பேன், கூட இல்லை மொத்தம் ஓடுவோம் வாருங்கள், ஒரு ஓட்டம் என்ன செய்வோம். நான் மேலே எங்களையும் நல்லா தேடுறேன், 3-4 சுவிசேஷத்தில் பார்த்தேன், இயேசு ஓடுவோம் வாருங்கள்னு சொன்னாரான்னு. இல்லை, அவர் என்ன செய்யலை, ஓடுவோம் வாருங்கிட்டே. நாங்கள் இன்னைக்கு பிரசங்கிக்கிற தெய்வம் சிலுவைக்கு நேரம் முன்ன போய் நின்று அதை ஜெயிக்கிற தெய்வத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது. சும்மா சிலுவையை பார்த்து குரான் அந்த வாரம் நான் போட்டிருக்கேன் பாருங்க, குரானில் எழுதி வச்சிருக்கேன், இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக என்ன தானே கொண்டு என்ன செய்தாங்களாம், சிலுவையில் அரைஞ்சாவலாம். ஆமாம், நான் பகிரங்கமாக நான் பேசுவேன். நான் இன்றைக்கி வரேன் ஒரு வீடியோ, அல்லேலூயா, ஒரு இதுலேயும் இல்லை, குரானில் எழுதி ஈசா நபி என்ன செய்தாங்க, கொண்டு போகும்போது அவர் தூக்கி கொண்டு போகப்பட்டார், அறையப்படலை அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவ அரைஞ்சாங்கிற நாங்கள் தெளிவாக சொல்கிறவங்க எத்தனை வசனம் வேணும் எடுத்து வைக்கிறேன். 630 வருஷத்துக்கு அப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் அது, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அதில் எழுதி வச்சிருக்குங்கிறதுனால நாங்கள் ஒன்றும் நினைச்ச மாட்டோம், ஆமாம் நம்ப மாட்டோம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ இவர் வந்து எதிர்த்து என்ன செய்றாரு, போனார். அதில் போய் முக்கிய காரணங்கள் இவங்க என்ன செய்தாங்க, அங்கே வந்தது யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் டைம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போ 3 கூட்டம் வந்தது. 1 ரோம படை வீரர்கள், 2வது கூட்டம் இது சனகரிப்பு சங்கம். அதில் 71 பேர் சேர்ந்த சங்கம். என்னாக புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், 71 பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை, 70 பேர். அப்போ தலைமை ஆசிரியர்களோட சேர்ந்து ஒரு ஆள், அப்போ 71 பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை படாந்து அந்த சங்கமும் கூட வந்தது இவரை பிடிக்கிறதுக்கு. 3வது ஆலயத்தின் ஆசாரியர்கள் கூடால நம்ம நல்ல இந்த 1ஆம் நம்பர் பரதேசியம் கூட வரான். யாரு? ஆமாம், இந்த ஏரோது அப்படிதானே. அப்போ ஏரோதும் கூட வரான். அப்போ வந்த உடனே பிடிச்சாங்க. அப்போ பிடிச்சவங்க எதுக்கு பிடிச்சாங்க அப்படின்னா, ராத்திரி தான் வந்து பிடிச்சாங்க, பகல்லே பிடிச்சாங்க. ஏன் பிடிச்சாங்க, ஏன் அப்படி பிடிச்சாங்க? தந்திரமாக. அந்த வசனத்தை வாசிக்க, மத்தேயு 26:4.
தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். தந்திரமா பிடிக்கணும். ஏன் தந்திரமா பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, தந்திரமாட்ட அரசியல்வாதிகளை அரெஸ்ட் பண்றதை பார்த்துருக்கீங்களா? நம்ம அம்மா அவர்களை அரசியல் பேசுகிறது இல்லை, அம்மா அவர்களை கலைஞர் அவர்கள் பிடிச்சாங்க. எப்படி பிடிச்சாங்க? ஆமாம், வீட்டில் இருக்கும்போது பிடிச்சாங்க. என்னைக்கு பிடிச்சாங்க? வெள்ளிக்கிழமை பிடிச்சாங்க. ஏன் பிடிச்சாங்க? வெள்ளிக்கிழமை ஏன் பிடிச்சாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பிடிச்சிட்டா சனிக்கிழமை கோர்ட்டு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. 2 நாள் நீ ஜெயிலுக்குள்ள, திங்கக்கிழமை நீ வாங்கிட்டு போ. 2 நாள் வந்தனா உள்ள வந்து. ஆமாம், அதுக்கு ரிப்பீட் நமக்கு அம்மா செய்தாங்க. எப்படி? ராத்திரியோட ராத்திரியா 1:30 மணிக்கு பிடிச்சாங்க. அது என்னைக்கு பிடிச்சாங்க? ஆமாம், அதே டைமில் இவங்க அவங்க பகலில் தான் பிடிச்சாங்க. இவங்க அம்மையார் அழகாக திட்ட மாட்டாங்க. 1:30 மணிக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், துணி கூட ஒன்றும் போடலை, தூக்கிட்டு வந்துட்டாங்க, தூக்கி கொண்டு வச்சாங்க. ஏன்னா அடுத்த நாள் கோர்ட்டு லீவு. ஏன் உள்ள தூக்கிச்சு? தந்திரம். பிடிக்கிறது என்னது? இதுதான் தந்திரம்னு சொல்கிறது. பிடிச்சா வச்சா என்ன செய்யணும்? பிடிச்ச உடனே அரசியல் என்ன செய்யணும்? போன உடனே அவனுக்கு வக்கீல் வருவான், ஜாமீன் எழுதி கொடுப்பான், டக்குனிட்டு கொடுப்ப. நீ வேண்டாம், 3 நாள் ஜெயிலுக்குள்ளே நீ இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும். இதுதான். அப்போ இயேசுவை தந்திரமாக பிடிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ தந்திரமாக பிடிச்சாங்க. என்னதுன்னா, ஏன் அப்படி? இன்னொரு விஷயம், 2வது ஒரு விஷயம் இருந்தது. மக்கள் என்ன செய்வாங்க? கொந்தளிப்பாங்க. லூக்கா 22:53 வாசிங்க. லூக்கா 22:53. படிங்க முடிச்சிடும். இந்த ஒன்று தான், அவ்வளோதான். என்ன வாசிங்க. தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. அல்லேலூயா. உங்களுடைய வேலையும் அதிகாரத்தின் அதிகாரமும் இருக்கிறது என்றார். என்ன சொல்லாரு? ஆமாம், அம்மையாரையும் கருணாநிதி சாரையும் பிடிச்சது மாதிரி என்ன வந்து நைட்டில் வந்து பிடிச்சிட்டீங்களா? பட்டா பகலில் எருசலேம் தேவாலயத்தில் இருந்தேன். ஆமாம், அங்கே கலிலியாவில் இருந்தேன். பலியில் போகிற பாலசியில் எந்த இடங்களும் எல்லாத்துலேயும் இருந்தேன். பட்டா பகலில் உங்கள் முன்னால் தான் பிரசங்கம் பண்ணேன். இல்லை, நேருக்கு நேராக ஏறதை பார்த்து நரின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் அப்போல்லாம் என்ன பிடிக்க முடியலை. ஆனால் இப்போ வந்து நடுராத்திரி நீங்கள் பிடிக்கிறீங்களாடான்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அது ஏன் அப்படி ராத்திரியில் பிடிச்சாங்க? ஒன்று என்னன்னா, இது ஆமாம் பிசாசின் அல்ல நேரம். அது மட்டும் இல்லை, அடுத்தது பாருங்க, இனி வரும்போது நான் அதை பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். 6 கோர்ட்டுகளை கொண்டு நடத்தினாங்க. 6 கோர்ட்டுகள். முதல்ல கொண்டு போகக்கூடிய கோர்ட்டு வந்து எங்கே கொண்டு போயிருக்கணும்? ஆலயத்துக்கு முன்னால் வச்சு தான் கோர்ட்டு கூடணும். ஆனால் ஆலயத்துக்கு முன்னால் வச்சு கூடலை. அவங்க என்ன செய்தாங்க? அது மாதிரி சத்தியம் செய்தாங்க. அதை பிரதான ஆசாரியனின் தொடையில் சத்தியம் செய்த வச்சு தான் இவருக்கு குற்றத்தை அவங்க நிரூபிச்சு பிடிச்சு கொண்டு போன இடம் எது அப்படின்னு சொன்னால் முதல்ல அண்ணா வீடு அப்படின்னு சொல்லி லூக்கா 22:54 சொல்லுது. லூக்கா மட்டும்தான் என்ன செய்யுது? லூக்கா நற்செய்தி நம்ம வாசிக்கும் போது மட்டும்தான் ஏரோதுகிட்ட போய் விசாரிச்சாங்கன்னு சொல்றது. வேற எந்த நற்செய்தியாளர்களும் ஏரோதுகிட்ட ஆண்டவர் கொண்டு போய் விசாரிக்கப்படலைன்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஏகப்பட்ட மர்மங்கள். ஆமென். நாம இனி ஒரு காலங்களில் அல்லேலூயா இன்னைக்கு டைம் ஆயிட்டு பார்க்கலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.